நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தம் அத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகழிதம் யா பலாத்கிருத்ய புங்கே கோதாதஸ்ஸை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்வதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கென்ன விதியென்னையும் மாற்றம் நாங் கடவா வண்ணமே நல்கு. திருப்பாவையில் 21வது போசரத்தாலே நீ விழித்திட வேண்டும்னு வேண்டினாள். கண்ணன் சரின்னு முழிக்க பார்த்தார். உன்னுடைய திருக்கண்களாலே கட்டாட்சிக்க வேணும் 22வது போசரத்தில் பிரார்த்தித்தாள். படுக்கையிலிருந்தே கட்டாட்சிக்க பார்த்தான் எம்பெருமான். ஆனால் ஆண்டாளோ இது படுக்கையறை வார்த்தையாக இருக்கக்கூடாது, நீ எழுந்திருக்க வேணும், உன் நின்ன திருக்கோலத்தை சேவிக்க வேணும். முதலில் கிடந்த திருக்கோலத்தை சேவிக்க விட்டோம். எழுந்திருக்க போகும்போது அமர்ந்து தானே எழுந்திருப்பாய், அப்ப அமர்ந்த திருக்கோலத்தை சேவிக்கணும். அப்புறம் எழுந்திருந்த பிற்பாடு நின்ன திருக்கோலத்தை சேவிக்க வேண்டும். அத்தோடு போராது, உன்னுடைய இடத்திலிருந்து நாங்கள் நிற்கிற இடத்துக்கு 10 அடி உன் திருவடிகளை வைத்து நடக்க வேண்டும். அப்ப நடந்த திருக்கோலத்தையும் நாங்க சேவிக்க வேண்டும். நடந்து வந்து உனக்கு உரிய தர்மாதி பீடம் 8 கால்கள் கொண்ட சிம்ஹாசனம், தனமாகட்டும் ஐஸ்வர்யம், தனமா ஐஸ்வர்யம்னு சொல்றோம் இல்லையா? அப்ப ஞானம் தர்மாதி பீடம்னு சொன்னாலே தர்மம் ஞானம் ஐஸ்வர்யம் வைராக்கியம், இது 4 கால். தர்மத்துக்கு எதிர்கால் அதர்மம், ஞானத்துக்கு எதிர்கால் அஜ்ஞானம், ஐஸ்வர்யத்துக்கு எதிர்கால் அனைஸ்வர்யம், வைராக்கியத்துக்கு எதிர்கால் அவைராக்கியம் ராகம். அப்ப இந்த 4 கால் 4 4 8 கால், 8 கால்கள் கொண்டிருக்கிற தர்மாதி பீடம். அந்த பீட்டத்துல தேவரீர் வந்து எழுந்துருள வேண்டும். என்னத்துக்காக இந்த குழந்தைகள் எல்லாம் காலங்கார்த்தால எழுந்திருந்து 10 பேரை எழுப்பி கொண்டு மேலும் 5 போஷரங்களாலே நம் தாய் தந்தை அண்ணன் ரப்பின்னை எல்லாரும் எழுப்பி கொண்டு நம் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கார்களே, என்ன வேண்டியாக இருக்கும்? அப்படின்னு நாங்க எதை வேண்டி வந்தோமோ அதை தேவரீர் ஆராய்ந்து அருள வேண்டும் என்று கண்ணனுடைய நடையழகை சேவிக்க ஆசைப்பட்டது. நம்பெருமாள் நடையழகு போலேயே கண்ணனுடைய நடையழகு. நம்பெருமாள் ரங்கேந்திர சிம்மம், கண்ணனோ யாதவ சிம்மம், அதுக்கு முன்யுகத்தில் ராகவ சிம்மம், அதுக்கு முன்யுகத்தில் நரசிம்மம். அப்ப நரசிம்மமாய் ராகவ சிம்மமாய் யாதவ சிம்மமாய் ரங்கேந்திர சிம்மமாய் யுகந்தோறும் பெருமான் சிங்கம் சிங்கமாக செவசாதிக்கிறார். அந்த சிங்கத்தின் நடையழகை பார்க்க வேணும், சேவிக்க வேணும்னு ஆசைப்பட்ட ஆண்டாள் இன்றைய நாள் போஷரம் 23வது போஷரத்தில் பிரார்த்திக்கிறாள். மாறி மலமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரினுமிருந்த முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னிங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் ஏலோர் எம்பாவாய். நாங்க எதுக்காக வந்திருக்கோம்? அந்த காரியத்தை பத்தி நீ ஆராய்ச்சி பண்ண வேண்டும். நாம் வந்த காரியத்தை ஆராய்ச்சி பண்ணுன்னு இந்த போஷரத்தில் உள்ளது. ஆனா என்ன காரியத்தை வேண்டி வந்தார்கள்னு இந்த போஷரத்தில் இல்லை. அது எங்க வைத்தாள்? சித்தஞ்சிறுகாலேங்கிற 29வது போஷரத்தில் உள்ளது. பெரியவாச்சன் வியாக்கியானத்தில் சாதிக்கிறார், எப்ப கேட்டால் காரியம் நடக்குமோ அப்போது கேட்க வேண்டும், அசமயத்திலே கேட்கக்கூடாது. எப்ப இந்த காரியம் நடக்காதுன்னா அசமயம், அது சமயம் இல்லை. சமயம் இல்லாத நேரத்தில் கேட்டு தொந்தரவு பண்ணோம்னால் ஒரு பெரியவர் வேற ஏதோ ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கார். அப்ப குறுக்க போய் நின்றுண்டு நான் ஏதோ என்னதுன்னு பேசிட்டு இருந்தேன், நடக்காது. எப்ப அவர் நம்ம பக்கம் திரும்புவரோ அப்ப சொன்னத்தானே நடக்கும். ஏன் இப்ப 23வது பாசுரத்துல கேட்டுவிடக்கூடாதா? வந்த காரியம் ஆராய்ந்தருள்னு சொல்லுபவர் என்ன காரியம்னு சொல்ல வேண்டாமா? சொல்லாமல் 29க்கு தள்ளினாலே என்னால் இன்ன காரியம்னு வேண்டணும்னால் சரணாகதிக்கு அப்புறம் கைங்கரியத்தை தான் ஆண்டாள் பிரார்த்திக்க போகிறாள். இவளுடைய காரியம் எது? உனக்கும் உன் மனையாட்டிக்கும் கைங்கரியம் பண்ண வேணும். இதை பிரார்த்திக்கிறது தான் இவளுக்கு ஒரே குறிக்கோள். கைங்கரியத்தை பிரார்த்திக்கணும்னால் அதற்கு முன்னாடி சரணாகதி ஆகியிருக்க வேண்டும். சரணாகதி பண்ணி அதுக்கு பலமாத்தான் கைங்கரியத்தை பிரார்த்திக்க முடியும். இன்னும் இந்த சரணாகதி பாட்டே வரலையே. 28ஆம் பாட்டு தான் சரணாகதி பாசுரம். அதற்கு அப்புறம் கைங்கரியத்தை பிரார்த்தித்து 29ல் வச்சா தான் காரியம் நடக்கும்னு அர்த்தம். அப்படி இல்லாம சரணாகதியை பண்ணாமல் கைங்கரியத்தை கொடுன்னு கேட்டுட்டால் நேரம் வரலையே கொடுக்கலையேன்னு அவர் தள்ளிவிட்டார்னால் அதற்காகத்தான் சமயம் வரட்டும். சமயம் வராம கேட்ட ஆழ்வார்கள் உண்டு, காரியம் நடக்கல. சமயம் எதுன்னு பார்த்து செஞ்ச ஒரே ஆண்டாள் உண்டு, காரியம் நடந்தது.
சரி, பாசரத்துக்கு பதபதார்த்தம் பார்த்துடலாம். மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும். மழைக்காலம் வந்துவிட்டால் சிங்கங்கள் இறை தேட வெளியே போகாது. மாரி மழை, மாரி மலமுழஞ்சில் மழைக்காலத்தில் மலை குகைகளிலே, மழைக்காலம் மலை குகைகளிலே தன் பேடையோட சிங்கம் அணைத்து கொண்டு கிடக்கும். மன்னி கிடந்துறங்கும். அது எப்படி கிடக்குமோ அதை போல நப்பின்ன பிராட்டியோட கண்ணன்கிற சிங்கம், யாதவ சிம்ஹம், அவர் அணைத்து கொண்டு கிடக்கிறார்னு ஒப்புமை வச்சுக்கணும். மாரிமல முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். அந்த சிங்கம் இப்போ மழைக்காலம் முடிஞ்சு போச்சு, நாம வேட்டையாடுறதுக்கு வெளியில போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு சீறி விழித்து கொண்டு புறப்படும் இல்லையோ, அதே போல கண்ணனே இப்ப பெருமானிடத்தில் ஆண்டாள் சொல்றது என்ன தெரியுமோ? பிரளய காலம் வந்து விட்டால் பகவான் பிராட்டியோட பெசாம தூங்குறார். பிரளயம் முடிந்து சிருஷ்டிக்க தொடங்க வேணுமானால் அப்ப சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழிப்பார். ரெண்டுத்துக்கும் ஒரு ஒப்புமை பார்த்துங்க. அங்கே மழைக்காலம்னார், இங்கே பிரளய காலம். அங்கே பேடையோட பெண் சிங்கத்தோட, இங்கே நப்பின்ன பிராட்டியோட. அங்கே மலைக்குகையில், இங்கே வைகுந்தத்தில். அதான் அதுக்கு இதுக்கு ஒற்றுமை. போ மாறி மலமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து சிற்றாயர் சிங்கம் யாதவ சிம்ஹம். அறிவுற்று, அறிவுற்றுனா இப்பதான் முழிச்சுக்கிறாருன்னு அர்த்தம். இத்தனை நாள் தூங்கி கொண்டிருந்தவர் அறிவுற்று தீவிழித்து. அறிவுற்றுட்டா சிங்கம் வெறுமை இருக்குமா? நம்ம வீட்டு குழந்தைகளே கொஞ்சம் நீண்ட நேரம் தூங்கி எழுந்தா கொஞ்சம் நரசிம்ம பெருமானுடைய முகஜாடை இருக்கும். அப்படின்னா கோபமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தட்டி கொட்டி அதுக்கு வேண்டியதெல்லாம் போட்டு இந்த இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு கொஞ்சம் நரசிம்ம பெருமானை கீழே கூட்டின்னு வரணும். அப்புறம் தான் குழந்தைகளுக்கே சரியாகும். அப்படி இருக்குச்சு இது நரசிம்மம், நேரைய கண்ணன். அவர் எழுந்திருந்தால் பரபிரம்மம் படைப்பதற்கு உத்தியோகிக்கிறார். சீரிய சிங்கம் அறிவுத்து. எப்படி அறிவுறுவார்? காலம் உணர்த்தும். பிரளய காலம் முடிந்து விட்டதே, சிருஷ்டி காலம் தொடங்க வேண்டுமே. தேவரீர் அறிவுற்றாத்தானே சிருஷ்டிக்க முடியும். என்னது சொன்ன அறிவுற்று தீவிழித்து இங்கும் அங்கும் எல்லாவிடத்திலும் தீப்பொறி பறக்க பார்க்கும். யாரானு ஆனை நிற்கிறதா, அது நிற்கிறதா, இது நிற்கிறதான்னு சிங்கம் முதல்ல பார்த்துக்கும். அதை போல பரபிரம்மம் ஆரை கொண்டு எப்படி சிருஷ்டிக்க போகிறோம், நம்ம சரீரத்திலேருந்து சிருஷ்டிக்க போகிறோம், எல்லாமே சிருஷ்டிக்கிறதுக்கு தொடக்கம். போ இந்த பாட்டு சொல்ல வந்ததே அந்த அர்த்தத்தை தான். தீவிழித்து வேரி மயிர் பொங்க. வேரி மயிர் உளை மயிர் பிடரி மயிர். அந்த பிடரி மைய சிலிர்த்துக்குமா. வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி. பொங்கன சிலும்ப சிலிர்த்து கொள்ள. அதிலிருந்து ஒரு மாதிரி தண்ணீர் வெளியில தெளிக்குமா. அந்த வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி. எல்லா பக்கத்திலையும் முதல்ல அது எழுந்திருக்கும். 4 காலில் அழுத்திண்டு மேலே எழுந்திருக்குமோ இல்லையோ. சில சமயம் முன்னங்கால அழுத்திண்டு பின்னாடி எழுந்திருக்கும். பசுமாடாக இருந்தால் அப்படித்தான் எழுந்திருக்கும். ஆனால் சிங்கமோ புலியோ ஒரு காலை அழுத்திண்டெல்லாம் எழுந்திருக்காது. 4 காலையும் அப்படியே அழுத்தி கொண்டு தான் மேலே எழுந்திருக்கும். அதுக்கு சக்தியோ இல்லையோ. அதனால் அழுத்திண்டு எப்பாடும் பேர்ந்து எழுந்து நின்ன பிற்பாடு உடம்பு முழுக்க ஒரு உதருமா உதறி. அப்படியே சொல்றார் பாருங்க. எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு முன்னங்கால 2ஐயும் தள்ளி வைக்கும், பின்னங்கால தள்ளி வைக்கும். நேர உடம்ப நீளவாக்கில் ஒரு முறிச்சுக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வில்ல போல முதுக வளைத்து உயரவாக்கில் ஒரு தரம் முறிச்சுக்கும். இந்த பக்கத்தை முறிச்சுக்கிறது, அந்த பக்கம் முறிச்சுக்கிறது. அதே போல பரபிரம்மமான பகவானும் தன் திருமேனியை சிலிர்த்து பகுஸ்யாம் பிரஜாயேய, நாம் அனைத்து உலகமாக பரிணமிப்போம் என்று சங்கல்பித்துக் கொள்ளுகிறார். அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி ஹந்தாக மிமாஸ்திஸ்ரோ தேவதாக, நான் இனி உலகமாக பரிணமிப்பேன். பகுஸ்யாம் தேவ திரியக்கு மனுஷ ஸ்தாவர முதலான அனைத்தும் ஆகணும். ஆனால் அதுக்கு முதல்ல பிரகிருத்தியை மகானாக்கணும், மகான அகங்காரமாக்கணும். அகங்காரத்திலேருந்து பஞ்சபூத பஞ்சதன்மாத்திர பஞ்ச கர்மேந்திரிய பஞ்ச ஞானேந்திரிய மனசு ஆகிய அத்தனை தத்துவங்களையும் படைக்கணும். அதை பஞ்சீகரணங்கிறத செய்யணும். அதுக்கப்புறம் அண்டகடாகத்தை உருவாக்கணும். நம் நாபி கமலத்திலே பிரமனை படைக்க வேண்டும். அந்த பிரமனை கொண்டு மற்ற தேவர்களை எல்லாம் படைக்க வேண்டும். இத்தனை நிமிஷத்தில் சங்கல்பிக்கிறது தன்னுடைய திருமேலிலேருந்து உருவாக்கணும் இல்லையோ. அப்போ அது தண்டாகாரம் பிண்டாகாரமாக இழுத்துதே. முன்வாட்டில் இழுத்துது, ஒசரவாட்டில் இழுத்துதோ இல்லையோ. அந்த 2 எது தெரியுமோ? தன் திருமேனியா இருக்கிற பிரகிருத்தியை பிராகிருத்தமாக ஆக்கிறதோ இல்லையோ. பிரகிருத்தியை மகானாக்கிறது, மகான் அகங்காரம் ஆக்கும். இதெல்லாம் அடுத்தடுத்த தத்துவம். நாம்ங்கிற தத்துவம் பிறக்கிறதுக்கு முன்னாடி பல நிலைகளை கடக்கணும். பிரகிருதிங்கிறது மூல நிலையாக இருக்கும். அதுலேருந்து மகான் உருவாகும், அதுலேருந்து அகங்காரம்னு மாறும்,
அதுலேருந்து தான் கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், மனசு, பஞ்சபூதம், பஞ்சதன்மாத்திரம் இத்தனையும் உருவாகும். இதை மொத்தத்தையும் ஒத்தர் உதவி இல்லாதையும் பகவான் படைச்சிருவார். அதுக்கப்புறம் அண்டங்களை எல்லாம் ஏற்படுத்திட்டு சதுர்தச புவனாத்மகம் அண்டம், 14 லோகங்கள் சேர்ந்த ஓர் அண்டகட்டாகம். ஓர் அண்டமா உலகத்தில் இருக்கு. அண்டானாந்து சஹஸ்ராணாம் சஹஸ்ராணி அயுத்தானிச்ச கோட்டி கோட்டி சதானிச்ச, அண்டங்கள் கோட்டிக்கணக்கில் அண்டங்கள். ஒவ்வொரு அண்டத்துக்கு ஒரு பிரம்மா, ஒவ்வொரு அண்டத்துக்கு ஒரு இந்திரன், ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு குபேரன், வாயு, வருணன், யம தர்மராஜன். இதை போல எத்தனை கோடி பேர், எத்தனை தேவதைகள் சுத்தின்னு இருக்கா. அனைத்தையும் உருவாக்குகிறார். இதுக்கெல்லாம் அவர் செய்யறது என்ன? திருமேனி சிலிர்க்கிறாரோ இல்லையோ, மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு ஆன பிற்பாடு தான் முழங்கி தன்னுடைய சிங்கம் குகையிலேருந்து வெளியில வருது பாருங்க. முழங்கின கர்ஜித்துன்னு அர்த்தம். புறப்பட்டு சிங்கம் குகையிலேருந்து வெளியில வந்து போதருமா போலே அங்க குகை இருக்குன்னா அங்கேருந்து புறப்பட்டு இது வரைக்கும் வருதோ இல்லையோ, அந்த சிங்கம் எப்படி நடந்து வருமோ அதை போல் கண்ணனே, யாதவ சிம்மமே, தேவரீரும் நடந்து வர வேண்டும். போதருமா போலே நீ பூவை பூவண்ணா. இது வரைக்கும் சிங்கத்தின் மிடுக்கு, தேஜஸ், கோபம், சக்தி அனைத்தையும் சொன்னவள். ஆனால் சிங்கத்துக்கு இல்லாத ஒன்னையும் சொல்ல வேண்டுமே. சிங்கத்துக்கு இருக்கிற சக்தி, தேஜஸ் எல்லாம் சொல்லிட்டேன். ஆனால் அப்படியே வந்தால், ஆனால் அதுக்கு பூவை போன்ற மென்மையான தன்மை கிடையாதே. ஆறான்னு வந்தா சிரிக்குமா, ஆறான்னு வந்தா அணைக்குமா, குற்றத்தை மன்னிக்குமா, இதோ வாங்குளேன்னு மடியில் உட்காந்து வச்சுக்குமா, பண்ணாதே. ஆனால் நீ பூவை பூவண்ணா, புஷ்பத்தை போல வர்ணம் கொண்டவரே, அதசி புஷ்ப சங்காசம்னு சொல்ற போல கிருஷ்ணாட்டகத்திலே அந்த கருதணிதழ் மலர் போல இருக்கிறவரே, அதே தாமரை புஷ்பத்தை போல கண் கொண்டவரே. புஷ்பம்னு சொன்னதுனாலே அதனுடைய வர்ணத்தையும் குறிக்கும், அதனுடைய மென்மையான தன்மையையும் குறிக்கும். அப்ப நீ பூவை பூவண்ணா, ஒரு பக்கம் சிங்கத்தினுடைய சக்தி, ஆற்றல், இன்னொரு பக்கம் பூவினுடைய மனம், மென்மை. புஷ்பத்துக்கு சிங்கத்தின் ஆற்றல் கிடையாது, சிங்கத்துக்கு புஷ்பத்தின் மென்மை கிடையாது. ஆனா கண்ணனே, உன்னிடத்தில் இரண்டையும் கண்டோம். இந்த ரெண்டு நேர் எதிர்மறையான பண்புகள். சிங்கத்தை போல இருக்கிற மிடுக்குக்கும் புஷ்பத்தை போல இருக்கிற மென்மைக்கும் ஒத்து வராது இல்லையா? இந்த ரெண்டு பொருந்தவே பொருந்தாது. அதனால நல்ல தமிழ் பார்த்தினால், போதருமா போலே நீ பூவை பூவண்ணானால் சிங்கத்தை போல நீ வரணும் என்று சொல்லிட்டு வந்தவள், உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து கண்ணன் வர வேண்டும். மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே. இது வரைக்கும் சிங்கத்தை பத்தி சொன்னது. போதருமா போலே பூவை பூவண்ணான்னு சொன்ன போறாதா? போதருமா போலே நீ பூவை பூவண்ணான்னு சொல்லணுமா? அந்த குறுக்க நீ என்ன? நீ தான் இருக்காரு, முதல்ல இருந்தே நீ முன்னாடி தான் உட்காண்டிருக்கார். அப்ப போதருமா போலே பூவை பூவண்ணான்னு சொல்லலாமன்னால் சொல்ல முடியாது. எதிர்மறையான ரெண்டு பண்புகளை சொல்லணும்னால் ஒத்தரிடத்துல ஏத்த போறோம். இப்போ புஷ்பத்தினிடத்துல மென்மையையும் சிங்கத்தினிடத்துல கடுமையையும் ஏத்தினது இருக்கட்டும். ஒரே கண்ணனிடத்துல சிங்கத்தோட கடுமையும் ஏத்தணும், புஷ்பத்தினுடைய மென்மையும் ஏத்தணும். ரெண்டையும் ஏத்தனம்னா தாங்குமா? ரெண்டு எதிர்மறை குணங்களும் இல்லையோ, அதை ஒன்னா சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் போதருமா போலே சிங்கத்தை பத்தி சொல்லி கண்ணனிடத்துல ஏத்தி விடணுமா, நீன்னு ஏத்தி விட்டாள். இப்ப அவர்கிட்ட போயாச்சு, அவரிடத்திலேருந்து இன்னொரு குணம் வரணுமா, நீ பூவை பூவண்ணா. அப்ப சிங்கத்தை போல நீ பூவை பூவண்ணன்னு நடுவில் அந்த நீங்கிறத வைக்கவே தான் ஓரிடத்தில் ரெண்டு எதிர்மறை பண்புகள் போய் சேர்ந்தன. அந்த நீயை வைக்காமல் போதருமா போலே பூவை பூவண்ணான்னு சொல்லியிருந்தால் அப்ப சிங்கத்துக்கே பூவின் தன்மை ஒத்துக்கணும், பூவுக்கே சிங்கத்தின் தன்மை ஒத்துக்கணும். ஒத்துக்க முடியாதே. அதனாலதான் நடுவுல நீ என்று வைத்து சிறந்த தமிழ் ஆட்சி அது. அப்ப போவை போதருமா போலே நீ பூவை பூவண்ணா, உன் கோயில் நின்று இங்கனே போந்தொருளி. தேவரீருடைய இடத்திலேருந்து நகர்ந்து வர வேண்டும், எழுந்திருந்து நடந்து காட்ட வேண்டும். உன் கோயில் நின்று இங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து, உனக்குன்னு இருக்கிற ஆச்சரியமான சிங்காசனம். கண்ணன் கேட்டார், ஏன் இதெல்லாம் நான் பண்ணி சிங்காசனத்துல உட்காண்டுதான் உங்ககிட்ட பேசணுமா? என் படுக்கையிலேருந்து பேசக்கூடாதா? இப்பதான் சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம்னு சொன்னீரே, அந்த படுக்கையிலேருந்தே சொன்னா என்னன்னா அது படுக்கை அறை வார்த்தை ஆயிடக்கூடாது. நன்னா பகலோலக்கம் இருக்கிற ராஜாவினுடைய தர்பார் வார்த்தையா இருக்கணும். ஏன்னால் படுக்கை அறையில் பொய் சொல்லலாம்னு நீதி சாஸ்திரம் ஏத்துக்குது. யார் அழகா இருக்கான்னு மனைவி கணவனை பத்தி சொன்னாலும் கணவன் மனைவியை பத்தி சொன்னாலும் பொய்யே, அவ்வளவுதானே. அப்ப அங்க இருக்கும்போது பொய் சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்குன்னு கண்ணன் இப்ப கொடுக்குறேன்னு சொன்ன வார்த்தை பொய்யா படுத்தினால் அப்படி இருக்கக்கூடாது. அதனாலதான் நீ எழுந்திருந்து வான்னு சொல்றோம். உன்னுடைய கட்டாட்சம் படுக்கை அறை கட்டாட்சமா இருக்கணும், ஆனா உன் வார்த்தை ராஜதர்பார் வார்த்தையா இருக்கணும். ரெண்டு அழகான வித்தியாசம். உன்னுடைய கட்டாட்சம் படுக்கறையிலேருந்து இருக்கணுமா? ஏன் பேச்சு மட்டும் கொடுக்கிற வார்த்தை ராஜதர்பார்ல இருக்கணுமா? ஏன்னா கட்டாட்சம்னா பக்கத்துல பிராட்டி இருக்கணும்,
இருந்தா தான் அது சுலபமான கட்டாட்சமா கிடைக்கும். அது ராஜ தர்பாருக்கு வந்தா கிடைக்காது. அதனால உன்னுடைய பள்ளி அறையிலேருந்தே கட்டாட்சிச்சுடு, அப்பதான் எங்களுக்கு திருப்தி. ஆனா அங்கிருந்து பேசிட்டியானா, பிராட்டிகிட்ட போய் பேசிட்டு இருக்காப்புல எங்கள்கிட்டையும் பேசிட்டியானா, அது வேண்டாம். அதனால தான் தேவரி ராஜ தர்பாருக்கு வரணும். நீர் இங்க வந்து சிங்காதனத்தை இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு பாடணும்னா, உண்மையை ஒத்துக்கணும்னா, ஆழ்வார்களுக்கு இவ்வளவு சாமர்த்தியம் போராது, ஆண்டாளுக்கு தான் உண்டு. ஏன்னா ரெண்டும் அவளுக்கு தானே தெரியும். ஆழ்வார்களுக்கு பள்ளி அறையே தெரியாதே. பள்ளியறை தெரிஞ்சது ஆண்டாளுக்கு தான், ராஜ தர்பார் தெரிஞ்சது ஆண்டாளுக்கு தான். ஆண்டாளுக்கு ரெண்டு கதாபாத்திரம் இருக்கும் இல்லையோ, ஆழ்வார்னு ஒன்றும் மகிஷின்னு ஒன்றும், தேவ தேவ திவ்ய மகிஷி. அதனால ஆழ்வார்களே சட்டுன்னு விழுந்து செவிச்சிருவா. இவ்வளவு பெரிய அத்தியனோத்சவம்லாம் நடக்கிறதே, எல்லா ஆழ்வார்களும் எழுந்துருள்வார்களே. 12 ஆழ்வார்கள் கோட்டியில் ஆண்டாள் எழுந்துருள் இருப்பாளா, இல்ல பெருமானுக்கு பக்கத்தில் எழுந்துருள் இருப்பாளானால், ஆனானப்பட்ட தலைவர் நம்மாழ்வாரே விழுந்து சேவிச்சு மங்களாசாசனம் பண்ணிட்டு தான் பிரசாதம் பெற்று போக வேண்டும். அது அந்த குழந்தைக்கு பெருமான் கொடுத்து வச்சிருக்கிறார். அதுக்குன்னு அவருக்கு உண்டான சிறப்புன்னு வச்சுங்க. அப்ப பூமாதேவி அவதரித்தபடியால் அவள் திவ்ய மகிழ்ச்சியாகிவிட்டாள். ஸ்ரீ பூ நீளாதேவி நாச்சியாருடனே எழுந்துருளிருக்காள். அதனால இது பள்ளியறை வார்த்தையாக இருக்கக்கூடாது, பேரோலக்கத்து வார்த்தையாக இருக்க வேண்டும். பேரோலக்கம்னு தான் பகலோலக்கம். ராஜ தர்பார், தர்பார்ல ஏறி உட்காந்து சொல்லிட்டா கொடுத்த வார்த்தையை ராஜாவே மீற முடியாது இல்லையோ. அந்த நாள் ஒரு சிம்மாசன கதை சொல்லுவா தெரியுமா. ஒரு ராஜா, அந்த ராஜா ஒரு சிம்மாசனம் வச்சுருப்பார். அதில் உட்காந்துனுட்டா வேற மாதிரி பேசுவார், அதுலேருந்து இறங்கி விட்டா வேற மாதிரி பேசுவார். பிடிச்சுனுட்டா ஆண்டாளுப்பா. அந்த சிங்காசனம் நீயே வச்சுருக்கியோ இல்லையோ, அதே மாதிரி ஒன்று போடுப்போ. உன் தர்மாதிபீடத்தில் ஏறி உட்காரு, கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் கண்ணன் அமர்ந்துக்கணும், தேவள் ஒன்றும் பண்ண வேண்டாம். எதற்கோ இந்த குழந்தைகள் எல்லாம் எழுந்து வந்து மெனக்கட்டிருக்கார்களே, என்னான்னு சொல்லட்டும் என்று மட்டும் தேவரீர் சொன்னா போறோம். அப்ப பேச்சையும் பார்த்துருவோம், உன் கட்டாட்சத்தை பார்த்துருவோம், உன் பேச்சின் அழகை பார்த்துருவோம், நீ நடந்ததை சேவிச்சிருவோம், நீ நின்னதை சேவிச்சிருவோம், அமர்ந்ததை சேவிச்சுவோம், கிடந்ததை சேவிச்சுட்டோம். அப்ப நீ நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுடே ஒவ்வொன்றும் எங்களுக்கு எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கும். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்த ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிறந்த நூடு புக்கு எனதாவியை நின்று நின்று உருக்கி உண்கன்ன இச்சிறந்தவான் சுடரே உன்னை எண்ணுகோல் சேர்வதுவே. நீ நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே. நின்னாயினாலே எங்களுக்கு பிடிக்கிறது, கிடந்தாய்னா நன்னா இருக்கு, நடந்தாய்னா நன்னா இருக்கு. இப்படி எல்லாத்தையும் நின்னது இருந்தது கிடந்ததை சேவிக்கணும், நடந்ததை சேவிக்கணும். இது இத்தனை எங்க சேவிச்சு நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். பெரியவாச்சான்பிள்ளை வியாக்கியானத்தில் சாதிக்கிறார், இவையெல்லாம் நமக்கு நம்பெருமாள் பக்கலிலே காணலாம். ஆண்டாள் இந்த போஷரத்தில் எத்த ஆசைப்பட்டு கேட்கிறாளோ அத்தனையும் கண்ணன் எங்கு காட்டினார் தெரியுமோ? கோகுலத்தில் காட்டினாரோ நாம் அறியோம், ஆனால் திருவரங்கத்தில் காட்டினது உண்மை. இன்னைக்கு நம்பெருமாளுடைய புறப்பாடு நடக்கிறதுனால் முதல்ல சிம்ஹகதி, தன்னுடைய திருவணக்கன் திருவாசல் ஜெயவிஜயாள் துவாரத்திலேருந்து வெளியிலே எழுந்துருளுகிறார். சிங்ககதி, முதல்ல சிம்மத்தின் கதி. இந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் திரும்புறாரோ இல்லையோ, நேரம் வந்துட மாட்டார். தெற்கு நோக்கி பெருமான் வெளியே எழுந்துருளுகிறார். அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்கணும். முதல்ல கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம், கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம், அப்புறம் மேற்கு பக்கம் புறப்பாடு நடக்கும். இது சிம்மகதின்னு சொல்லுகிறோம். அதுக்கப்புறம் அங்கணத்தில் இறங்கின பிற்பாடு புலிப்பாய்ச்சலில் நடை போடுகிறார். அதில் 2 அடியா வச்சு தேக்கி போகிறது, 3 அடியா வச்சு தேக்கி போகிறது. இதெல்லாம் அந்த ஊரில் இருந்து ஸ்ரீபாதம் தாங்கிற இடத்துல பேசி எங்க நின்றுண்டு எப்படி சேவிக்கணும்னு தெரியணும். உடஜே ராமம் ஆசீனம் எங்கோ சித்திரகூட திருப்ப சிலகாக்க மலதீண்டவென்னு சித்திரகூடத்தில் ஆசிரமத்தில் அமர்ந்ததோ, பஞ்சவட்டியிலே தன் ஆசிரமத்தில் அமர்ந்ததோ, அப்பதானே ஆர்ய இத்யுக்துவா சகிருத்தீனம் புனர்னோவாச்ச கிஞ்சன ஆர்யான்னு சொல்லி பரதன் கீழே விழுந்தானே, அந்த சித்திரகூடத்து இருப்ப இருந்து சேவை சாதித்தார். அவரே நின்றாரா? ஆலிகந்த விவாகாசம் அவட்டபமனு வாலிய ஒரே ஒரு அம்பாலே உருவபாடு முடித்து அந்த பெரிய வில்லை தான் கீழே ஊன்றி தார அங்கேருந்து வந்தாள். தம் அப்பிரமேயச்ச துராசதச்ச திதேந்திரியச்ச உத்தம தார்மிகச்ச அக்ஷய கீர்த்திச்ச விசக்ஷணச்ச க்ஷதஜோபமாக்ஷ க்ஷிதி க்ஷமாவான் 8 தடவை கொண்டாடினா வாலி. அந்த தார கொண்டாட பெருமாள் நின்னாரோ இல்லையோ, வாலி வதத்துக்கு பின்னால் உயர்ந்த வில்லை கையில் பிடித்து கொண்டு நின்றார். அது நின்று திருக்கோலம் சயனித்தாரா? திருப்புல்லாணி கரையில போய் சயனிச்சு விட்டாரே. இனிமே எப்படி சமுத்திரத்தை தாண்டறதுன்னு தெரியல, அதற்காக சயனித்து கொண்டு தானே தன்னுடைய கையை எடுத்து தலைக்கு அணையாக வைத்து கொண்டு கைகூப்பி கொண்டு 3 நாள் சரணாதி பண்ணார். கடைசியில் அவன் சரணாதி பலிக்கவே இல்லை, வரவே இல்லை சமுத்திரராஜன். அந்த இடத்துல தர்பசயன பெருமாள்
ராமன் இன்னைக்கு திருப்புலாணி தர்பசேன பெருமாளை சேவிக்கிறோம். ராமனையே சயன திருக்கோலத்தில் சேவிச்சோம். ராமனை நின்ன திருக்கோலத்தில் சேவிக்கலாம், அமர்ந்த திருக்கோலத்தில் சேவிக்கலாம். இப்படி எத்தனையாக இருந்தாலும் நாம் நிற்பதும் இருப்பதும் கிடப்பதும் அண்ணன் நின்னான் இருந்தான் கிடந்தானின் அனுகிரகத்தாலே. அதை எல்லாத்தையும் எங்களுக்கு சேவை சாதிக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் மன்னி கிடந்து உறங்கினதை சேவிச்சிட்டோம். உன் கோயில் நிங்கனே போந்தருளி நீ நடந்ததை சேவிக்கணும். நடக்கணும்னா நிற்பியே, நிற்கணும்னா உட்காருவியே, மூணையுமே சேவிச்சிருவோம். உன் பொங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதன திருந்து. சரி, நீர் நடக்க சொல்றீர், இருக்க சொல்றீர், புரியறது. எங்க உட்காந்து கேட்கணும்? ஏன் ராஜ தர்பாருக்கு வரணுங்கிறீர்? ஆமா, இதை ஞானம் படுக்கை அறை வார்த்தை ஆயிடலாமா? அப்போ அது பொய் சொன்னாலும் சொல்லிடுவே. எங்க பிரார்த்தனையை நீ தர்பாருக்கு வந்து தான் நடத்தணும். ராஜ தர்பாரை பகலோலக்கம்னு ஆச்சாரியர்கள் குறிப்பிடார்கள். எங்க பெரிய ராஜ தர்பார் தெரியுமோ? வைகுந்தத்துல தான். அங்க எல்லாரும் இருப்பார்கள், நித்தியர்களும் முக்தர்களும். நடுவாக பெருமான் வீற்றிருப்பார். வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணுர் அச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சக. வைகுந்தத்தில் நடுவில் இருக்கிறார். வலதுபுறம் ஸ்ரீதேவி நாச்சியார், இடதுபுறம் பூதேவி நீளாதேவி நாச்சியார். நடுவாக வீற்றிருக்கு நாரணன். வடிவாரும் மாமலரால் வலவருகும் மற்றை மண்மகளும் ஆய்மகளும் இடவருகும் இருக்க நடுவாக வீற்றிருக்கு நாரணன். அதைத்தான் நீயும் உன் தாமரமங்கையும் நீயும் எழுந்திருந்து தொடவிருந்தருளாய் திருப்புளிங்குடி கிடந்தானேன்னு போசம். நீயும் உன் தாமரமங்கையும் நீயும் உன் தாமரக் கண்கள் மலரனோ எழனோ எழுந்து வந்து இருக்கணும்னால் அந்த இருந்தத்தை தான் வைகுந்தத்தில் சேவித்துக் கொள்கிறோம். அப்ப முன்னாடி யார் இருப்பா? விஸ்வக்சேனர், படுக்க ஆதிசேஷன், பக்கத்துல கருடன், எண்ணிறந்த நித்தியர்கள், எண்ணிறந்த முக்தர்கள், இத்தனை பேர் சூழ பாடின்னு இருப்பாளாம். ஹாவு ஹாவு ஹாவு. அதுதான் பகலோலக்கம். ஒரு ராஜ தர்பார் இருக்கிறது. அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னாதா அகம் அன்னாதா அகம் அன்னாதா அஹக் ஸ்லோகிருது அஹக் ஸ்லோகிருது அஹக் ஸ்லோகிருது அகமஸ்மி பிரதமஜாருதாஸ்ய பூர்வம் தேவேபியோ அமிர்தஸ்ய நாபாயி. இது உபனிஷத்து ரொம்ப நன்னா சொல்லுது. அங்கே போயிட்டு ஹாவுன்னு சொல்லி பிரார்த்திப்போமா. அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னம். அடியேன் தேவரீருக்கு அன்னமா இருக்கணும், அன்னமா இருக்கணும், அன்னமா இருக்கணும். பெருமாள் சரி இந்த வசந்த அன்னம் கிடச்சிருக்குன்னு வச்சுன்னு சாப்பிடுவோம். அகம் அன்னாதா. நீ அந்த என்ன அன்னமா வச்சுன்னு சாப்பிடும்போது, ஏன்னா ஒரு ஜீவனை அன்னமா வைக்கணுங்கிறதுக்காக தான் கூட்டின்னு போயிருக்கார். அதுக்குத்தானே இவனை திருத்தி 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 பெரிய பக்தனாக்கி அங்கே அழைச்சின்னு போயிருக்கார். அங்கே போன பிற்பாடு பெருமான் இந்த அன்னத்தை உண்டுட்டு ஆனந்தப்படுவாராம். அந்த ஆனந்தத்தை பார்த்து நித்திய முக்தர்கள் எல்லாரும் திருப்திப்படுறா. இந்த ராஜ தர்பாருக்குள்ள என்னை கொண்டு போய் நிறுத்துன்னு கேட்கிறாரு. இப்ப ஆண்டாள் கேட்கறது எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடக்கூடாது. இப்போ உன் கோயில் நின்னிங்கனே போந்தோரி கோப்புடைய சீரிய சிங்காசனம். அங்க போனாத்தான் சுவாமி அந்த கோப்புடைய சீரிய சிங்காசனம் இருக்கும். ஆண்டாள் நீர் என்ன வைகுந்தத்துக்கு வரணும்னு சொல்லணுங்கிறீர்? நம்ம கோகுலத்துலன்னா இருக்கோம்னால் அந்த வைகுந்தம் தான் கீழே வந்தாச்சே. இனிமே அங்க நான் வரணும்னு சொல்லல. இதே போல ஒரு ராஜ தர்பார் மண்டபம் இங்கே வேணும். நம்ம எங்க போக இருக்கிறது மாட்டுக்கோட்டிலும் வனமும். இதுக்கு நடுவில் தான் உட்காந்துருக்கோம். என்னால் அதுல ஒரு அரச மரத்தடியில நீ உட்காந்துக்கோ. அதுதான் வைகுந்த ராஜ தர்பார். நான் கேட்கறது எல்லாரும் இருக்கணும். நீ மட்டும் தனியா இருந்தியானா ஏமாத்திடுவேன். இது நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன். கண்ணன் சொன்னார், ஏன் எல்லாரும் முன்னாடி சொன்னா மட்டும் நான் நடத்துவேன்னு யாரு சொன்னா உனக்கு? நீ யார் நினச்சுனுட்டியானா? தனியா இருந்தாலும் ஏமாற்றுவோம், எல்லாரும் முன்னாடி இருந்தாலும் ஏமாற்றுவோம். நம்ம பெற்ற தாய்க்கும் தகப்பனாருக்கும் நான் என்ன எப்படி பிறந்திருக்கேன்னு மொத்த கதையும் சொல்லிட்டு என்னை கொண்டு போய் அக்கறையில் விட்டுட்டுவானே, விட்டுட்டு திரும்பி வரச்சேவே மொத்தத்தையும் மறக்கடிச்சிட்டேனே. அதுக்கப்புறம் நான் சொன்ன கதையே அவருக்கு தெரியாதே. கடைசி வரைக்கும் என்ன தங்குழந்தேன்னு தான் இவ பார்த்துருக்காளே தவிர இல்லே திருமால் அவதாரங்கிறதையும் மறந்துட்டாளே. என்னால் அதுக்கு தான் சொல்கிறேன், வாண்டாம் எல்லாரையும் வச்சுன்னு பேசுவோம். இப்போ அதனால தான் நீ கோப்புரைய சீரசிங்காதனத்து இருக்கணும். ராஜ தர்பாராய் பகலோலக்கமாய் எங்கோ வைகுந்தத்திலிருந்து எல்லாரையும் எடுத்துக்கிறாரா. அது அந்த சாமகாங்கம். ஏன் பாகவத புராணத்துல தான் ஆழ்வார்களுடைய அவதாரமே சொல்லப்பட்டதோ இல்லையோ. கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக क्वचित् क्वचित् महाराज द्रविडेषु च भूरिशः ताम्रवर्णी नदीयत्त कृतमाला पयस्विनी कावेरी च महापुण्या प्रतीची च महानदी. கலியுகத்தில் இந்தந்த நதிக்கரையில் இன்னென்ன ஆழ்வார்கள் பிறப்பார்கள் என்று பாகவத புராணம் சொல்லிடுது. பாத்ம புராணம் அதனுடைய வைபவம். அதே போல பாகவத புராணத்தில் சொல்றது, அந்த புராணத்தில் நம்மாழ்வார் அவதரிக்க போறார்னு சொல்றது. இந்த புராணமே எங்க பாடப்பட்டது தெரியுமோ? பெரிய ராஜ தர்பார். அதை போல நாங்க என்ன பிரார்த்திச்சிருக்கோமோ, உன் கோயில் நின்னுங்கனே போந்தொரி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திலிருந்து கேட்க வேண்டாமோ? இது என்ன வார்த்தையாக இருக்க வேண்டும்? அழகிய மணவாளம் பள்ளிக்கட்டிற்கீழே உன்னுடைய சேரபாண்டி என்னுடைய பெரிய சிங்காசனத்தில் அமர்ந்து நீ கேட்க வேண்டும். அப்படி செய்ததான் இங்கே ஆண்டாள் பிரார்த்தனை. அப்ப நீ நடந்து காட்ட வேண்டும், நின்று காட்ட வேண்டும். கிடந்த அழகை ஏற்கனவே சேவிச்சுட்டோம். உன் கோயில் நிங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காதன திருக்கணம்.
பெருமாள் பார்த்தார், கண்டிப்பாக இவாளுக்காக நடக்க வேண்டாமோ, நம்ம ஏற்கனவே நடந்திருக்கோமே, ஸ்ரீரங்கத்தினுடைய நடையழகை நினைத்து இவையெல்லாம் நமக்கு நம்பெருமாள் பக்கலிலே காணலாம்னு சொன்னேன் இல்லையோ. இந்த பாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எங்கே பார்த்துக்கலாம்னால் நம்பெருமாள் இடத்துல தான் பார்த்துக்கலாம். நடையழகை ஸ்ரீரங்கத்துக்கு போகணும், கொடை அழகு காஞ்சிபுரத்துக்கு போகணும், அங்கே தான் கொடை 18 ஜான் கொடை, 20 ஜான் கொடை, 22 24 ஜான் கொடை. அந்த கொடையை அப்படி தூக்கி கொடுக்கறது நமக்கு அப்படியே வியப்பாக இருக்கும். பெருமாள் வேகமாக முன்னாடி வந்துடுவார், கீழேந்து ஒரு சுவாமி கொடையை அப்படி தூக்குவார், அது போகிற வேகம் அது குலுங்கி அந்த கருடோத்சவத்தில் அந்த பட்டறையில் போய் உட்காரணும். அது உட்காந்து அந்த காலை வச்சிருந்த வேகம் எங்கே துவாரமோ அதில் போய் நின்னா தான். நின்று இந்த பக்கம் அவர் அந்த திருவாசியை பிடிச்சி இந்த பக்கம் கொடையை பிடிச்சுட்டார், அவ்வளோதான். ராஜவீதி 3.5 மைல் போக வேண்டியதான், ராஜவீதி 3.5 மைல் திரும்பி வர வேண்டியதான். 7 மைல் தூரமாக அப்படி ஆடி அசைந்து கொண்டு இன்னைக்கு ஏழ்றார் சொல்லி, அருளாத நீரருளி அவர் ஆவி துவராமன் அருளாழி உட்கடவீர் அவர் வீதி ஒரு நாளென்னு அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருள் ஆழி வரிவண்டே யாமுமென் பிழைத்தோமே. இந்த கருட சேவையோட அடியேனுக்கு சேவை சாதிக்கணும் நாழ்வார் கேட்க, நம்மாழ்வாருக்காகத்தான் உலகம் முழுக்க இன்னைக்கு காண்கிற தேவப்பெருமாள் கருட சேவையே ஆழ்வாருக்காக. அதனால்தான் ஆழ்வார் பிரதட்சணத்தில் வருவார், வந்து அவருக்கு சேவை சாதிச்சுட்டு தான் பெருமான் இத்தனையுமே. என்னைக்கு 3 தரம் கருட சேவை நடக்கிறது காஞ்சிபுரத்தில், 3 கருட சேவை. 3 கருட சேவை யாருக்குன்னா இந்த ஒருத்தருக்கு தான். பராங்குஷ நாய்க்கு ஒரு இடத்துல அமர்ந்துட்டு தன் நெஞ்சுக்கே உபதேசித்து கொண்டு அவர் தான் தேவபெருமாளை சேவிக்கணும்னு நினைச்சிருக்காரோ இல்லையோ. அப்போ ஏதும் ஆழ்வார்களுக்காக பண்ணுவார், பக்தர்களுக்காக பண்ணுவார். கோப்புடைய சீதை சிங்காதனத்து இருக்கணும். அதே நம்பெருமாள் பார்த்தார், நாம் நடந்திருக்கோம் பெண்ணே, ஒன்று எனக்கு புதுசில்லை. வடநாட்டிலேருந்து ஹிந்துஸ்தானி சங்கீத வித்வான் ஒருத்தர் வந்தார், 700 மைல் வந்திருக்கார். வந்து நான் பாடி காட்டணும், ஹிந்துஸ்தானி இசை பாடணும். சரி பாடட்டுமே, ஒரு நாள் சொல்லிட்டார், எல்லாரையும் கூட்டார், அரையர்லாம் கூட்டார், ஸ்தலத்தார் வந்தாச்சு. ஹிந்துஸ்தானி வித்வான் உட்காண்டிருக்கார். 3 மணி நாள் ரொம்ப நேரம் பாடினார். பாட்டு முடிஞ்சு போச்சுன்னா போயிட்டு வரும்ட்டார். போயிட்டு வரும்னா அரையர் சுவாமி என்ன ஒரு சம்பாவனை பண்ண வேண்டாமா, நீர் பாட்டுக்கு சிரிச்சு எல்லாரையும் போயிட்டு வரும்னுட்டீங்கன்னா வந்தவர் கொடுக்க வேண்டாமோனால் என்ன கொடுக்கணுங்கிறீர்? இல்லை சுவாமிக்கு என்ன திருவுள்ளமோ கொடுக்கலாம். திடீர்னு பெருமாளுக்கு திருவுள்ளமாகி அர்ச்சகர்களை உடனே ஆவேசித்து அழைத்து தன்னுடைய பல்லக்கெல்லாம் களைஞ்சுட்டு தான் அர்ச்சகர்கள் திருக்கைகளில் திருக்கைத்தலமாக எழுதினார். திருக்கைத்தலன்னா அர்ச்சக சுவாமி கையிலேயே பிடிச்சி நேளம் பண்ணிட்டு போவாளோ இல்லையோ. அதை அவர்களும் 3 அர்ச்சகர் வேணும். பெருமாள் நகரணம்னா 3 பேர், பின்பக்கத்தில் சாத்திக்கிறதுக்கு ஒருத்தர், இந்த பக்கம் பச்சை ஒருத்தர், இந்த பக்கம் பச்சை ஒருத்தர், அப்படி 3 பேருமா பற்றி அங்கே உட்காண்டிருக்கார் அந்த வடநாட்டு வித்வான். பெருமாள் இங்கே இருக்கார். உன் கோயில் நின்று இங்கனே போந்தொருளி. இவர் இருக்கிற இடத்துலேருந்து அந்த 18 அடி 20 அடி நடந்தார். போனவர் அங்கேருந்து திரும்பி வந்து தன் சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டார். அந்த பக்கத்தில் அரையரை பார்த்து கேட்டார், இவர் 700 காதம் வந்தார்னு சொன்னீர், நாம் இவருக்காக 7 அடி நடந்து காட்டினோம், இந்த சம்பாவனை போருமா இல்லை இதுக்கு மேலே சம்பாவனை வருமானால் இது யாம்பெரு சம்மானம், இதுக்கு மேலே ஒரு நாள் சம்பாவனை கேட்க மாட்டோம், இந்த எளியவர்கள் கேட்டதுக்காகவா நீ எழுந்திருந்து வந்துடுவே என்று வந்தார். கண்ணன் நடந்து வர முதலில் நரசிம்மமாய் கோபப்பட்டான், ராகவ சிம்மமாய் நடந்து காட்டினான், யாதவ சிம்மமாய் மிழற்றி பாண்டவ தூதனாக நடந்து போனார், ரங்கேந்திர சிம்மமாய் இன்னைக்கு நடையழகோடு எழுந்தருளி இருக்கிறார். சப்த பிராகாரமித்தே சரசே முகுளோத் பாசமானே விமானே காவேரி மத்திய தேசே மிருதுதர பணிராட் போகி பர்யங்க பாகே என்று பெரிய பெருமாள் சேன திருக்கோலமும் நம்பெருமாள் உற்சவமூர்த்தி நின்று திருக்கோலமும் இன்றெல்லாம் காணலாம். பாயுநீர் அரங்கன் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருடன் மார்பும் மரகத உருவம் தோளும் தூய தாமரை கண்களும் துவழிதற் பவள வாயும் ஆயசீர் முடியும் தேசம் அடியரோர் ககலலாமே குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்க நோக்கி கடல் நேர கடவுளந்தை அரவண துயிருமா கண்டு உடலனுக்கு உருகுமாலோ என் செய்கேன்னு தொண்டடிப்புடியாழ்வார் பாசனம். அந்த உருக்க வைக்கக்கூடிய நடையழகு எல்லா எம்பெருமான்களுடைய நடையழகும், அது கண்ணனோ ராமனோ ரங்கேந்திர சிம்மமோ அவசியம் அடியார்களுக்கு கிட்டட்டும். எல்லா நடையழகும் நம்ம நோக்கியே வந்து அனுகிரக விசிஷ்டனா பெருமான் இருக்கட்டும். நாம் பிரார்த்திக்கிற எதையும் பிராட்டியோட சேர்ந்திருந்து பகலோலக்கம் இருந்து கேட்டு நடத்தட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டாள் பிரார்த்திக்க கண்ணன் நடந்து காட்டுட்டார். நான் கேட்டேங்கிறதுக்காக நடந்தியா என்று நடந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுகிறாள். போற்றி 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 போற்றி. இது நாளைய தின பாசுரம். பல்லாண்டு பாடுறதுக்குன்னே பெரியாழ்வார் பிறந்தார். அவருடைய திருக்குமாரத்தியாக பிறந்து ஒரே பாசுரத்தில் 6 தடவை போற்றி பாடினது நாளை விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்போது 23வது பாசுர அனுசந்தானம். மாரிமல முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீ விழித்து வேறுமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னிங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் ஏலோர் எம்பாவாய்.